எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே இந்த பிசாசு யோகம் என்றால் என்ன? அந்த பிசாசு யோகம் என்பது எப்போது உருவானது? எப்போது வரை அதனுடைய தாக்கம்? அது என்ன செய்யும்? அது என்ன நிலைகளிலே உங்களுக்கு சாதகத்தை தரும், பாதகத்தை தரும்? அந்த தாக்கங்களிலிருந்து வெளிவர பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவிலே பார்ப்போம். அன்பு நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி, துலாம் லக்னம் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி துலாமாக இருக்கும் பட்சத்துல இந்த பொது பதிவு என்பது பொருந்தி வரும். 29 மார்ச் 2025 முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம சனியாக இருந்தவர் 6ஆம் இடத்திலே சென்று மறைகிறார். 4ஆம் இடத்து 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சென்று மறைவது என்பது ஒரு ராஜயோகத்தை பல நிலைகளிலே உங்களுக்கு தரும். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 6ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். அஷ்டமாதிபதி சுக்கிரனும் அங்கேயே தான். இந்த அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று நீச்சம் பெற்ற புதனோடு 6ஆம் இடத்துல இணைந்திருப்பது மகாலட்சுமி யோகம். கடன் குறையும், இழந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி வரும், பல நன்மைகள் இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அதேபோல் 12ஆம் இடத்துல கேது மிகப்பெரிய அற்புத விபரீத ராஜயோகத்தை தருகிறார். கேது ஏதேனும் ஒரு விஷயத்துல சிறு சிறு விரயம் என்றாலும் கூட அந்த விரயம் கூட மிகப்பெரிய தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பிற்கு குரு பார்வை, சனி பார்வை, இணைந்த பார்வை என்பது இருக்கிறது. ஆகையினால் இது எப்போது வரை என்றால் இது தொடர்ந்து இப்போது இருக்கக்கூடிய அந்த ஏப்ரல் மேல இருக்கும். சரி, அந்த பயங்கர பிசாசு யோகம் எச்சரிக்கை என்று இருக்கிறது என்று தமிழ் எச்சரிக்கை எதிலெல்லாம் இருக்க வேண்டும் என்றால், இந்த விஷயம் பல லாபத்தை தரும் இருந்தாலும் கூட ஏதோ ஒருவர் உங்களுக்கு பேராசை காட்டி பெரிய ஒரு கடனை வாங்கி தருகிறேன் சிறிய வட்டிக்கு, 1 கோடி ரூபாய்க்கு மாதம் 10,000 வட்டி வாங்கி தருகிறேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கி தருகிறேன் தா என்று உங்களை ஆசை காட்டி இழுத்து மோசம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பேராசைக்கு ஆட்படாதீர்கள். ஏதோ ஒன்று 10 போட்டால் 100 வரும் என்று பங்கு சந்தை போன்ற விஷயங்களிலோ அல்லது ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களிலோ ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் இது ஏன் நடக்கிறது? அதுதான் பிசாசு யோகம். பிசாசு யோகம் என்றால் என்ன? ராகு சில கிரகங்களோடு சேரும் போது அந்த கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப ஒரு விஷயத்துல நற்பலன்களுக்கு பதிலாக தீய தாக்கங்களை தந்துவிடும். உதாரணத்திற்கு செவ்வாய் பகவானோடு அக்டோபர் 2023 சேர்ந்த ராகுவானவர் தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருப்பவர் மொத்தவருக்குமே பாலஸ்தீனிலே தொடர் சண்டை இன்று வரை ஓயவில்லை. ரஷ்யாவிலே தொடர் சண்டை இன்று வரை ஓயவில்லை. சந்திரனோடு இணையும் போது கூட இப்படி ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் அது ஓரிரு நாளிலே சந்திரன் அங்கிருந்து ராகுவிடமிருந்து பிரிந்து சென்றுவிடும். அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் சனி பகவானோடு ராகு இணைந்து இருப்பது 29 மார்ச் 2025 முதல் ராகு 18 மே 2025 அவர் பெயர்ச்சியாகி சனியினுடைய வீடான கும்பத்திற்கு வந்து விடுவார். கும்பத்திற்கு வரக்கூடிய ராகு பஞ்சம ராகுவாக இருப்பார். இந்த பஞ்சம ராகு பல நல்லதை செய்வார். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய வாரிசோ இந்த காலகட்டத்தில் ஆண் வாரிசுகளாக வரக்கூடிய வாய்ப்பு, இப்படி பல நல்லவை இருக்கிறது. அது வரக்கூடிய தொடர் பதிவுகளிலே காண்போம். ஆனால் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பல நல்லவற்றை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி ராகு 6ஆம் இடத்துல இணைவு என்பது உங்களுக்கு உற்சாகம் கூடும், தெம்பு கூடும். சோம்பலாக இருந்த விஷயத்திலிருந்து இப்போது தடைப்பட்டதிலிருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆக்கபூர்வமான விஷயங்களை செய்வீர்கள். அழிவு சக்திகளை எல்லாம் அழித்தெறிந்து புதிய புதிய விஷயங்களில் ஈடுபட்டு அது சுய வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, தொழில் விஷயத்திலும் ஒரு வெற்றிக்கான நிலையை இது தரும். இந்த நேரத்திலே உங்களுக்கு அதிகம் தேவை என்னவென்றால் சரியான நேரத்திலே உணவு, சரியான நேரத்திலே உறக்கம். பர்சனல் ரிலேஷன்ஷிப், நட்பு மற்றும் காதல் உறவுகளிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால்
எதையும் சற்று மாற்றி யோசி என்று 6ஆம் இடத்தில் இருப்பவன் செய்து கடனை வாங்கி காதலுக்கோ நட்புக்கோ கொடுத்து அதன் பின்பு அவர்கள் கை விரித்த பின்பு விரித்த கையை பார்த்து வெறும் கண்களோடு விரிக்க விரிக்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏமாறாதீர்கள். பேராசை கூடாது. அதேபோல் கோபம் கூடாது. கோபமே இல்லாமல் செயல்பட வேண்டும். பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையிலே வந்து விடுவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் தசா புக்திகளோ அல்லது கிரகங்கள் பிறவியில் இருக்கக்கூடிய அடிப்படையில சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போது இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய இந்த ராகு சனி இணைவு தனித்து பார்க்கும்போது, இந்த இணைவை மட்டும் தனித்து பார்க்கும்போது வித்தியாசமான கொடுத்தால் மிகப்பெரிய வெற்றிகளை தரும். கவனமாக கையாளவில்லை என்றால் சில நிலைகளிலே ஏதேனும் ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். எதிலே கவனமாக இருக்க வேண்டும்? சட்டத்திற்கு புறமான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். உடல்நலத்திற்கு கேடான உணவுகளை சாப்பிடாதீர்கள். உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் இல்லை என்ற நிலைகளிலிருந்து அகலுங்கள். அது நட்பாக இருக்கட்டும், ஒரு உறவாக இருக்கட்டும். ஏதோ ஒரு ஊருக்கு போனால் அங்கு மன நிம்மதி இல்லை என்று யோசித்தீர்கள், இந்த ஊருக்கு போகாமல் இருங்கள். அதுபோல் இரவு நேர பயணங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது. பிளாக் மேஜிக் போன்ற விஷயங்கள் யாரேனும் செய்கிறார்கள் அல்லது அதனால் லாபம் கிடைக்கும் என்றால் அதில் ஈடுபடாதீர்கள். தெய்வத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். பரிகாரம் என்றால் தெய்வ நம்பிக்கை மிக யோக்கியமாக, அதாவது நேர்மையும் நன்னடத்தையோடும் இருப்பது, சுயமாக யோசித்து செயல்படுவது. யாரேனும் ஏதேனும் ஒரு சிக்கலிலே ஈடுபடுத்தி விடக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த சிக்கலுக்குள் சிக்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். மேலும் இந்த காலத்திலே உங்களுக்கு செவ்வாயானவர் 10ஆம் இடத்துல இருந்து நீச்சம் பற்றி உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆகையினால பிரச்சனையுள்ள சொத்துக்களிலிருந்து உங்களுக்கு ஆதாயத்தை தந்துவிடக்கூடிய ஒரு விபரீத ஆதாயத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு. உங்கள் சொத்துக்கள் பிரச்சனை இருக்கிறது என்றால் அதிலும் ஆதாயம் ஏற்படும். அல்லது ஒரு பிரச்சனையுள்ள சொத்தை எடுத்து ஆதாயம் பார்த்து விடுவதற்கான வாய்ப்பை இது நிச்சயமாக தருகிறது. அதே போல் 2ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது. அந்த 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அவரும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதன் காரணமாக பல நிலைகளிலே பார்க்கும்போது உங்களுக்கு கையிலே பணம் புரளக்கூடிய அமைப்பை தந்துவிடும். உடல் நலத்தை பொறுத்த வரையிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் கூட பல கிரகங்களுடைய அமைப்பில இருக்கும்போது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில சில மாறுபாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் பொதுவாகவே உடல் நலத்தின் மீது அக்கறை, மனநலத்தின் மீது ஏதேனும் அழுத்தம் இருக்குமா என்றால் சற்று அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் கிரகித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த சமயங்களில் நல்ல நாட்களை பார்த்து நல்ல விஷயங்களை துவங்கினால் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும். அதற்காக பெரும் மனத்தை கொண்டு போய் பேராசைப்பட்டு எங்கேனும் தந்து விடாதீர்கள். ஒரு அதிக வட்டி தருகிறேன் என்று கேட்டால் அங்கும் தந்துவிடக்கூடாது. அன்பு நேயர்களே, துலாம் ராசி என்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று யோசித்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.